ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி கிருஷ்ணகிரியில் 31வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி தான் பார்க்க போகிறோம். என்ட்ரி டிக்கெட் அடல்ட்ஸ்க்கு 20 ருபீஸும் கிட்ஸுக்கு 15 ருபீஸும் வாங்குறாங்க. வாங்க நம்ம இப்போ உள்ளே போவோம். இந்த எக்ஸிபிஷன் நம்ம கிருஷ்ணகிரி டோல்கேட் கிட்ட தான் போட்டிருக்காங்க. நீங்கள் இதை ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 வழி இருக்குது. கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் போகிற ரோட்லேயே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா அந்த தர்கா ரோட் கிட்ட கனெக்ட் ஆகிடும். இன்னொரு ரூட் ராயக்கோட்டை ஃப்ளைஓவர் சிக்னல் ஜெய்விலாஸ் ஹோட்டல் கிட்ட சர்வீஸ் ரோட்டில் டுவர்ட்ஸ் டோல்கேட் போனீங்கன்னா அங்கேயே ரைட்டில் கட் பண்ணி எக்ஸிபிஷன் நடக்கிற பிளேஸ்க்கு ரீச் பண்ணிடலாம். தேங்க்ஸ் டு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட். போகிற வழி எல்லாமே ப்ராப்பராக டிவைடர் வச்சு லைட்ஸ் அரேஞ்ச் பண்ணி நம்மளை நல்லா கைட் பண்ணுறாங்க. ரிட்டர்ன்லேயும் எல்லா முக்கியமான இடத்துலையும் நம்மளுக்கு போலீஸ்மேன் இருந்து நம்மளை ப்ராப்பராக செக்யூரிட்டியாக கைட் பண்ணுறாங்க. இந்த கண்காட்சியோட முக்கிய ஐட்டமே இது தான். பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோ நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்ட்டு. பல வெரைட்டிஸோட நேம் நான் இங்கே போய் தான் பார்த்தேன். உங்களுக்கும் இது புதுசாக இருந்தால் அல்ல உங்கள் ஃபேவரட் மேங்கோ வெரைட்டி என்னன்றது நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப சேடான நியூஸ் என்னென்னா, இந்த வருஷம் எந்த வருஷமே இல்லாத அளவுக்கு மேங்கோவோட ரேட்ஸ் போல் நிறைய விவசாயிகளுக்கு மாம்பழத்தினால ரொம்ப நஷ்டம் இந்த வருஷம். ரீசெண்டாக நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இதனால் ஒரு போராட்டமே நடந்தது. ஒரு விளையாட்டை சீரியஸாக பார்க்க தெரிஞ்ச நமக்கு இந்த விவசாயத்தை விளையாட்டாக கூட பார்க்க தெரிலன்னு சொல்கிறான். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி தோத்துட்டா அந்த விவசாயிக்கு மட்டும் அவமானம் இல்லை, பசின்னு சாப்பிட்ற ஒவ்வொருத்தருக்குமே அவமானம் தான். இந்த வேர்ல்ட் கப்பில் இந்த இந்தியாவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் 11 பேர் இருக்கோம். விவசாயம் பண்ணுற இந்தியாவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? அதனால் முடிஞ்ச வரைக்கும் மேங்கோவை இந்த வருஷம் நீங்கள் ரீட்டெயிலில் வாங்கி நம்ம ஃபார்மர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸிபிஷனில் நிறைய அட்ராக்ஷன் பிளேசஸ் வச்சுருந்தாங்க. செல்ஃபி பாயிண்ட், அக்ரிகல்ச்சர், போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக எல்லா டிபார்ட்மெண்ட்டினுடைய ஸ்டால்ஸும் இங்கே இருந்தது. வாங்க ஒன்று ஒன்றா போய் பார்ப்போம். கால்நடை டிபார்ட்மெண்ட் கிட்ட இந்த முயல் வச்சுருந்தாங்க, ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. முக்கியமாக பாராட்டப்பட வேண்டியது இந்த நடமாடும் ஆம்புலன்ஸ், இந்த ஃபயர் என்ஜின் எல்லாமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ கன்ஸும் நான் நேரில் பார்க்குறேன். உங்களுக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வனத்துறை டிபார்ட்மெண்ட்டில் இந்த குட்டி யானையோட ஒரிஜினல் ஸ்பெசிமன், அப்புறம் இந்த பைசனோட கொம்பு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. மங்கியோட ஒரிஜினல் ஸ்பெசிமன் பாருங்கள். பக்கத்துலேயே உங்களுக்கு வரியானோட ஸ்பெசிமனும் இருந்தது. பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. காமன் ஆடியன்ஸ்க்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சியும் வச்சுருந்தாங்க. இப்போ டான்ஸ் ப்ரோக்ராம் போயிட்டு இருந்தது. 200 மெம்பர்ஸ் உட்காந்து ஃப்ரீயாக பார்க்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இது இங்கேயே ட்ராமாஸும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸினுடைய பர்ஃபார்மன்ஸும் இருக்குது. டைமிங் எனக்கு தெரியல எப்போ நடக்குதுன்ட்டு. வாங்க இப்போ நம்ம கேமிங் ஜோனுக்கு போவோம். ரெகுலராக எல்லா எக்ஸிபிஷன்லையும் இருக்கிற மாதிரி அந்த 6 பால்ஸ் உருட்டி விடுறது, அந்த கேம் பாயிண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ப்ரைஸ் தருவாங்க. என் பொண்ணும் இந்த கூடையை வின் பண்ணிட்டா. அடுத்து இந்த 3 பால்ஸ் சான்சஸில் எல்லா கப்ஸையும் கீழே உள்ள வைக்கணும். இது வரைக்கும் வின் பண்ணதே இல்லை. ஷூட்டிங் கேமில் உங்களுக்கு 6 சான்சஸ் தராங்க. இந்த செக்ஷனில் வச்சுருந்த எல்லா கேம்ஸுமே 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட போகிறப்ப விளையாடி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்ன ப்ரைஸ் வின் பண்ணன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து என் பொண்ணு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த கேமிங் செக்ஷன் தான். இந்த எக்ஸிபிஷனில் ஓவராலாகவே இந்த லைட்டிங்குடைய செட்டப் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ரோட் சைட்லேருந்து பார்க்குறப்பவும் சரி, நீங்கள் உள்ள எக்ஸிபிஷன் வந்து பார்த்தாலும் ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு திருவிழா கோலத்தில். ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இந்த எல்லா கேம்ஸுக்குமே மேனுவலாக நீங்கள் கேஷ் கொடுத்து தான் வாங்கணும். அதுவும் சேஞ்சஸும் சில இடத்துல ப்ராப்பராக இல்லை. ஆன்லைன் பேமெண்ட்டும் ஸ்கேனர்ஸும் எங்கேயுமே கிடையாது. அதனால் நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா ப்ராப்பரான சேஞ்சும் அமௌண்ட்டும் எடுத்துகிட்டு போயிடுங்க கையில். இங்கே 15 கேம்ஸ்க்கு மேலே வச்சுருந்தாங்க. ப்ரைஸஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 50 ருபீஸ்லேருந்து 120 ருபீஸ் மேக்ஸ் வரைக்கும் இருக்குது. ஃபுட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன், பஜ்ஜி, பெரிய அப்பளம், காலிஃப்ளவர், பஞ்சு மிட்டாய் போன்ற ஐட்டம்ஸ் இருக்குது. எல்லாமே 50 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா ஈவினிங் 6 o'clock மேலே போங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த லைட்டிங்கும் நல்ல க்ரௌடு இருக்கும், உங்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும்.
இங்க யாரு எந்த ஊர்ல வேணும்னாலும் வசதியா வாழ்ந்து போயிலானே, ஆனா சொந்த ஊர்ல தான் நிம்மதியா வாழ முடியும். ஓ ஊரு உன் அடையாளம் அம்புட்டுத்தேன். எனக்கு பொதுவாகவே ரங்கராட்டனா பயம். ஆனால் என் பொண்ணு இந்த ஜெயிண்ட் வீலில் கண்டிப்பாக போகணுன்றதுனால டிக்கெட்ஸ் வாங்கியாச்சு. வாங்க இப்போ அந்த மேலே போய் பார்ப்போம். 120 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இதுக்கு. நீங்கள் எந்த கேம் போகிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்த ஜெயிண்ட் வீல் போங்க. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளுக்கு அந்த ரோட் சைடு வியூவும் ஓவராலாக உங்களுக்கு அந்த 360 டிகிரி வியூ நம்மளுடைய எக்ஸிபிஷனும் நல்லா தெரியும். நீங்களே பாருங்கள். அப்படி என்ன பெரிய ஊரு பெரிய திருவிழா எல்லாரும் ஓவரா பில்டப் கொடுக்குறீங்க? எதுக்கு எல்லாரும் 10 நாள் பந்தோபஸ்து போனா? சார் நீங்க புதுசுனாலும் உங்களுக்கு தெரியல, உலகத்துல எந்த முழுமுடுக்கில் இருந்தா இந்த திருவிழாவுக்கு வந்து சேர்ந்து செய்க தரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? இந்த வருஷம் புது என்ட்ரியான இந்த 360 டிகிரி ஸ்பின்னிங் வீல் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. குழந்தைங்க, பெரியவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் கண்டிப்பாக தவிர்த்துடுங்க. எக்ஸிபிஷனில் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸஸும் நல்லா இருந்தது. நம்ம கேட்ட ரேட்டுக்கு மேக்ஸிமம் ஷாப்ஸ்லேயும் கொடுத்தாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது. ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா தனியாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தனி வீடியோவே பண்ணிடுவோம். பிறந்த மண்ணு மக்களை விட்டு பொழப்பை தேடி செதறி போய் ஊர் உறவு நினைப்ப மட்டும் நெஞ்சு கூட்டாட காத்து வச்சிட்டு இருக்கிற என் மக்க வந்து சேர நாள் சேருது. We've been living in sin so long, all the feels are gone. Fella stopped me on the street last night, said everything's alright. Roller coaster, make it. திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடலும்பா நிகழ்ச்சி போட்டே ஆகணும். நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்னுடைய டீட்டெயில்ஸும் இங்கே வச்சுருந்தாங்க இமேஜஸோட. ரொம்ப நல்லா இருந்தது. வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸில் செஞ்ச இந்த டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. மேபி ஃபஸ்ட் டே போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த கார்னரில் உங்களுக்கு செல்ஃபி பாயிண்ட்டும் இருக்குது. நீங்கள் அங்கே செல்ஃபி எடுத்துக்கோங்க. இங்கேயும் உங்களுக்கு ஃப்ளவர்ஸும் குரோட்டன்ஸினுடைய செடி எல்லாமே விற்கிறாங்க. பக்கத்தில் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோவும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கேஜி வைஸ்லேயும் அது கொடுக்குறாங்க. ஓவராலாக இந்த 31st எக்ஸிபிஷன் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி கடைசியாக பஞ்சு மிட்டாயும் வாங்கியாச்சு. இன்னொரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் தான். நாங்கள் போகிறப்ப பாருங்கள் வெறும் 1 ரூபா தான் இருந்தது. ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிட்டு இருந்தது. பைக்குக்கு 30 ருபீஸும் காருக்கு 50 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. டோக்கன் மறக்காமல் வச்சுக்கோங்க. ரிட்டர்ன் நீங்கள் வெளியே போகிறப்ப செக் பண்ணுவாங்க. இங்கேயே கேமல் அண்ட் ஹார்ஸ் ரைடு இருக்குது. கேமலுக்கு 100 ருபீஸும் ஹார்ஸுக்கு 50 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். See you in another interesting video.